Hi all, Friends Beauty Care Academy வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேக் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நிறைய நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்துட்டோம். கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பேக் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் ஹேர் ஸ்டைல் அப்படின்னும் போது லைக் நார்மலாக நான் வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் போடுறது எப்படி, ஃப்ரீ ஹேர், மெஸ்ஸி பிரைட் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டஃபிங் உள்ள வச்சு அதில் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் போடுறதா, அந்த ஸ்டஃபிங் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எந்த மாதிரியான எப்படி அதை உள்ள வச்சு ஸ்டஃபிங் வச்சு நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்டஃபிங் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஹேர் டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் நல்ல அடர்த்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்க முடியிலேயே நம்ம வந்து பேக் கோம் பண்ணலாம். இது வந்து 2 பார்ட்டிஷனாக நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இப்போ கீழே கொஞ்சம் முடி மட்டும் எடுத்து, இந்த முடி மட்டும் எடுத்து இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டு நடுவுல கொஞ்சம் முடி, அதாவது இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு டென்ஸ் இருக்கிற முடிக்கு அவங்களோட ஹேர்லயே நம்ம எப்படி பேக் கோம் பண்றது அப்படிங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சு இந்த 2 சைடும் இது மாதிரி செக்ஷன் கிளிப் போட்டுட்டு இந்த மிடில்ல இருக்கிற, அதாவது கீழே இருந்து எடுக்கிற ஹேர் இது புரியுதுங்களா? இது வந்து கீழே இருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஹேர். ஸோ இந்த ஹேர்ல நம்ம வந்து ஒரு 3 செக்ஷனா நம்ம எடுத்துப்போம். எடுத்து இதை வந்து பேக் கோம் பண்ணணும். பேக் கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. பிடிச்சி இப்படி இப்படி அதாவது டைட்டா பண்ணக்கூடாது. பேக் கோம்ன்றது இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா இது வந்து சிக்கு. ஓகேவா? இது நான் ஆல்ரெடியே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பேக் கோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டா பிடிச்சுக்கோங்க. மெதுவா கீழே இருக்கிற முடியை இப்படி மேல இப்படி புல் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இப்படியும் கீழையும் சீப்பை இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி கீழையும் இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஒரு லேயர். அகெயின் நான் 3 பார்ட்டா இதை வந்து நான் வந்து பிரிச்சுக்கிட்டு பண்றேன். சரிங்களா? அதாவது ஆக்சுவலி இந்த டம்மிக்கு கொஞ்சம் டென்ஸ் இருக்கிறதுனால இதை பண்ணிட்டு இருக்கேன். முடி இல்லாதவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலேயும் பண்ணணும், கீழையும் இப்படி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் கோம் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் இப்படி வச்சிருக்கோம். இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அண்ட் இது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இப்படியே வந்து விட்டோம்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து சிலும்பலாக வெளியில் தெரியும். ஸோ அதனால் நம்ம இது மேலே வந்து நெட்டு போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது க்ளீனாக ஒரு 2 செகண்ட்ஸ் விடுங்க. அப்போ தான் வந்து இது ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. உடனே அது மேலே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஸ்டஃபிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது முடி இருக்குன்றவங்களுக்கு நம்ம வந்து அவங்களோட ஹேர்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி பேக் கோம் பண்ணி பண்ணுறது ஒரு மெத்தட். இப்போ இவங்களுக்கு பிரைடுக்கு வந்து முடி இல்லை, அப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டோனட்டோட பீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டோனட்டோட பீஸை ஜஸ்ட் கொஞ்சம் முடி, அவங்களோட ஹேர்ல கொஞ்சம் முடியில மட்டும் நம்ம வந்து பேக் கோம் பண்றோம். ஸோ பண்ணிட்டு அந்த ஹேரை மட்டும் எடுத்து, ஏன்னா இது வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். இதை ஜஸ்ட் இப்படி இது மேல அவங்களோட ஹேர்ல கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்து
அவங்களோட முடியிலே கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்து அதையும் நான் இப்ப பண்ணலையே ஃபர்ஸ்ட் அதே மாதிரியே பேக் ஹோம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு சின்ன பாப்பின் எடுத்து ஜஸ்ட் அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து முடி இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து இதை விட இன்னும் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான தின் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு தின் எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது. இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட வேஸ்டான சௌரிலாம் இருக்கும் இல்லையா, அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் சௌரி, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டோனட்குள்ளே வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எனி மெத்தட் நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நான் போட போகிற ஹேர் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக ஸ்டஃபிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த ஹேரையும் நீங்கள் வந்து நல்லா பேக் ஹோம் பண்ணி லைக் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேக் ஹோம் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனையும் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹேர் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹேர்லேயே பண்ணுங்க. ஹேர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான டோனட்ஸ் அதாவது டோனட்டோட பீஸ் இது, ஸோ அதுலேருந்து எடுத்தது. ஸோ அதை எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டஃபிங், ஆனால் கண்டிப்பாக வந்து இதை வெறும் சும்மா பிளெயினாக இப்படி வச்சு ஸ்டஃபிங் பண்ணி இதில் வந்து ஹேர் பின் நிற்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால கண்டிப்பாக அவங்களோட ஹேரில் சும்மா கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க. அவங்க ஹேர்ல கொஞ்சம் எடுத்து அதை பேக் ஹோம் பண்ணி அது மேலே இதை வச்சு உங்களுக்கு செக்யூர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டஃபிங் மெத்தட் போடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஸ்டஃபிங் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹேர் ஸ்டைலை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா உடனே நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சது வந்துட்டு ஒரு உள்ள வந்து எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொன்னும் நம்ம வந்து இங்கே கொண்ட மாதிரி போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டஃபிங் மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் தான். நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் லைட்டாக பேக் ஹோம் பண்ணிக்கிறீங்களா, பேக் ஹோம் பண்ணி இது மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்களா, செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நெட் எடுத்துக்கோங்க. நெட் எடுத்து ஜஸ்ட் இங்கே வந்து அதை வந்து பாப்பின் போட்டு லாக் பண்ணிட்டு இதை வந்து இந்த இப்படி வச்சு ஜஸ்ட் அப்போ உங்களுக்கு அந்த துண்டு முடியெல்லாம் வெளியிலையும் வராது, கிளீனாக வந்து செக்யூர் ஆகி அதாவது உங்களுக்கு இங்கே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி அதாவது ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து ஸ்டஃபிங் அது எப்படி வந்து புஃபியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அது இப்படி தான் உள்ளே வந்து இந்த மாதிரியாக தான் ஸ்டஃபிங் வச்சுட்டு அவங்க வந்து ஹேர் ஸ்டைல் போடுவாங்க. ஸோ பாப்பின் போட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி லாக் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நடுவில் வந்து அதாவது ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம நடுவில் வந்து பேக் ஹோம் பண்ணி அதை வந்து அழகாக வந்து நெட்டில் போட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் அதாவது கொண்டை போடணும், நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த டவுட் இருந்திருக்கும் இங்கே வந்து எப்படி வந்து இவ்வளோ புஃபன் வருது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஸ்டஃபிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதே சமயத்தில் உங்களுக்கு பன் ஸ்டஃபிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அவங்க ஹேர்லேயே பண்ணுறது. அப்படி ஹேர் இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து டோனட் வச்சே நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டோனட் இருக்கு இல்லைங்களா, இந்த டோனட்டை இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்படி ரெண்டு மூணா, ஆனால் வந்து ஃபுல் டோனட் வைக்காதீங்க. ஃபுல் டோனட் வச்சிங்கன்னா ஒரு பன் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டோனட் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து இப்படி வச்சுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பீஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து
செக்யூர் பண்ணணும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இதில் வந்து டவுட்ஸ் இருந்திருக்கும். இது கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெளியூரில் இருக்கிறவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் கண்டிப்பாக கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் we are going to start ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. எங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் யூ கேன் வாட்ஸ்அப் டு தட் நம்பர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.